வணக்க மக்களை, சட்டமன்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. உளவுத்துறை சொன்னது என்ன? 155 சீட் பின்னணியில் அமித்ஷாவை சந்த கிரீன் சிக்னல், எடப்பாடியின் முகமும் பிரகாசமாம். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய சூழல்தான். ஒரு மாதம் கூட இருக்காத நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்துதான் அனைத்து கட்சிகளுமான, அதாவது திராவிட கட்சியான இரு, தமிழகத்தில் வரக்கூடிய ஆண்ட கட்சியான அதிமுக, ஆண்ட கட்சியான திமுக, இந்த இரு கட்சிகளுமே தங்களுடைய பிரச்சார பயணத்தை கூட தொடங்க கண்டிப்பாக அதற்கான கூடிய விரைவில் தேதிகள் அறிவிக்கப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. அதாவது தமிழகத்தில் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில்தான் இப்படியான சூழலில் மொத்த பேரையுமே அதிர வைக்கும் வகையில் அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். மொத்தத்தில் 23 வேட்பாளர்கள் கொண்ட இந்த லிஸ்டில் எடப்பாடி பழனிசாமியின் வியூக அரசுகள் வெளிப்படுகிறதா. அதாவது 23 பேரில் 21 பேர் முன்னாள் அமைச்சர்கள் என்பதுதான் இதற்கு ஹைலைட்டாம். இதற்கு என்ன காரணம்? முதல்கட்ட வேட்பாளர் லிஸ்டை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். தனது சொந்த தொகுதியான எடப்பாடியில் 8வது முறையாக களம் காண்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த பட்டியலின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இதில் இடம்பெற்றுள்ள, அதாவது ராஜன் செல்லப்பா மற்றும் தாமரை SS ராஜேந்திரன் ஆகிய 2 பேரையும் தவிர மற்ற அனைவருமே ஏற்கனவே அதிமுகவின் மூத்த அமைச்சராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர்களாக இருந்து வருகிறார்கள். குறிப்பாக வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், ஜெயக்குமார் போன்ற கட்சியின் மூத்த தூண்கள் மீண்டும் தங்களது பழைய கோட்டைகளாகவே நிறுத்தப்படுகிறார்கள். அதாவது இந்த அமைச்சர்களாம் போன முறை நின்ற சட்டமன்ற தேர்தலே மறுபடியும் களம் காண்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கதாம். கடந்த முறை தேர்தலை விட இந்த முறை இப்படி ஒரு மாற்றம் என்பது அதிமுக தலைமையிடம் தென்பட்டுகிறது. இந்த அதிரடி முடிவுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் கணக்கு இருப்பதால் அரசியல் விமர்சகர்களாம் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சமீபத்தில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது எடப்பாடி தரப்பிலே ஒரு ரகசிய சர்வே ரிப்போர்ட் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா. அதில் அதிமுக கூட்டணிக்கு தமிழகம் முழுவதும் இப்போதைய நிலவரப்படி 143 முதல் 155 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை பார்த்த அமித்ஷா தரப்பும் தங்களது கைவசம் இருந்த சில ரகசிய ரிப்போர்ட்டுகளையும் எடப்பாடியிடம் காட்டினார். அதில் என்டிஏ கூட்டணியில் 152+ இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டிருந்ததாம். இதை பார்த்த எடப்பாடி முகமோ ஒரு பிரகாசமாகிவிட்டது. அத்தகைய வகையில்தான் தற்போது 2 தரப்பு சர்வே முடிவுகளும் வைத்துதான் ஒரு சாதகமாக இருப்பதால் நீங்கள் எல்லாம் ரிஸ்க் எடுக்க விரும்பாதபடி எடப்பாடி அனுபவம் வாய்ந்த பழைய முகங்களை களமிறப்பது என்பது துணிந்து விட்டதாக விமர்சகர்கள் கூறுகிறார்கள். அதாவது அனுபவம் வாய்ந்த அதிமுகவின் மூத்த அமைச்சர்களை மீண்டும் நிறுத்துவதன் மூலம் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய முடியும் என்று எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இதன் மூலம்தான் முன்னாள் அமைச்சர்களும் மீண்டும் வாய்ப்பு வழங்கியிருப்பது ஒருவரம் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறதா. இந்த வகையில்தான் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.